ஓம் தாரமர் கொன்றையும் செண்பகமாலையும் சாத்தும் பிள்ளை பூரதம் பாகத்து உமை மைந்தனே உலகேழும் பெற்ற சீரபிராமி அந்தாதி எப்போதும் என் சிந்தையுள்ளே காரவர் மேனி கணபதியே நிற்க கட்டுரையே. ஸ்ரீ அபிராமி பட்டர் அருளிய அபிராமி அந்தாதியில பாடல் 64. வீணே பலி கவர் தெய்வங்கள் பால் சென்று மிக்க அன்பு பூனேன் உனக்கன்பு பூண்டு கொண்டேன் நின் புகழ்ச்சியன்றி பேணேன் ஒரு பொழுதும் திருமேனி பிரகாசமின்றி காணேன் இரு நிலமும் திசை நான்கும் ககனமுமே. பொதுவாக நாம எதற்காக இறைவனை வழிபட வேண்டும் அப்படின்னு கேட்டா, நம்மளுக்கு கிடைத்தற்கரிய ஒரு மனித பிறவி அப்படிங்கிறது வாய்க்கப்பட்டிருக்கு. இந்த மனித பிறவியை பெற்ற நாம் மோட்சத்தை மட்டுமே நோக்கி நம்முடைய பிரார்த்தனைகளை வைக்க வேண்டும். அனைவருக்கும் அமைதியும் ஆனந்தமும் கிடைக்க வேண்டும். உலகத்துல எல்லாரும் நிம்மதியா இருக்கணும், எல்லாரும் நன்கு சாஸ்திரங்களை கற்று தெய்வத்தின் மேல நல்ல நம்பிக்கை வைத்து நல்ல அமைதியாக ஆனந்தமாக நல்ல அன்பை பகிர்ந்து கொண்டு நல்ல குணங்களோட நல்ல அறச்செயல்களை புரிந்து கொண்டு நல்ல ஒரு தெய்வ வாழ்க்கை வாழ வேண்டும், அனைவரும் தெய்வ மனிதர்களாக வாழ வேண்டும் அப்படிங்கிற பிரார்த்தனை தான் நம்ம இறைவன் கிட்ட வைக்கணும். நான் பொதுவாக என்ன ஆயிடுது அப்படின்னு கேட்டா, நம்ம போய் இறைவன் கிட்ட வேண்டும் பொழுது ஏதாவது ஒரு காமிய பிரார்த்தனையை மனசுல வச்சுக்கணும். பெரும்பாலான மக்கள் காமிய பிரார்த்தனையை வைத்துக் கொண்டேதான் கோயிலுக்கு செல்கிறோம். திருப்பதி ஏழுமலையான பார்க்கணும் அப்படின்னா நடந்து அவ்வளோ மேல கஷ்டப்பட்டு போய் அந்த திருவேங்கடம் உடையான் காலை ஷார்ப்பா வச்சு ஒரு பக்தனாலும் என்கிட்ட எனக்கு மோட்சத்தை கொடுப்பா, லோகா சமஸ்தா சுகினோ பவந்து அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிட மாட்டானா அப்படின்னு காதை ஷார்ப்பா வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா நம்ம எல்லாம் போய் வரிசையா நின்று என்னது, என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆடணும், என் பொண்ணு குழந்தை பிறந்துக்கணும், என் பையனுக்கு சீட் கிடைச்சிடணும், நாங்கெல்லாம் நல்லா இருக்கணும், எங்களுக்கு புது கார் வாங்கணும், புது வீடு வாங்கணும், இந்த மாதிரி எத்தனையோ விஷயங்களை வரிசையா நின்று சொல்றோம். ஆனா இந்த ஏழுமலையான் காது கேட்ப நம்மிடம் இருந்து ஒரு சொல், லோகா சமஸ்தா சுகினோ பவந்து அப்படின்னு ஒரு வார்த்தை எவனாவது ஒரு பக்தன் கேட்க மாட்டானா, அவனுக்கு அருள் பாலிக்க மாட்டேனா அப்படின்னு அவர் ஏங்கி தவிக்கிறார். பொதுவாக இந்த என்டையர் பிரபஞ்சம் முக்குணங்கள் மயமானது. சாத்விக குணம், ராஜச குணம் மற்றும் தாமச குணம். இந்த சாத்விக குணம்ங்கிறது நல்ல ஒரு மேல்நிலை. அந்த சாத்விக குணம் மேலோங்கியவர்களுக்கு தான் நல்ல ஞானம் இருக்கும், நல்ல நல்ல குணங்கள் நிரம்ப பெற்றிருப்பார்கள். அவங்க சாப்பிடுற உணவுல இருந்து எல்லாம் சாத்விக உணவா இருக்கும், பேசுறதே அவ்வளவு இனிமையான சொற்களை மட்டுமே பேசுவார்கள். அவர்கள் வழிபடும் தெய்வங்களும் சாத்விக தெய்வங்களாக இருப்பார்கள். அவங்க கிட்ட பழகிறதே ரொம்ப ஆசையா இருக்கும். நல்ல தெளிந்த அறிவு உடையவர்களாக நல்ல விவேக சக்தி உடையவர்களாக இருப்பார்கள். சாத்விக குணம் உடையவர்கள் நல்ல மனிதர்களாக இருப்பார்கள். இந்த ராஜச குணம் பார்த்தோம்னா நிறைய செல்பிஷ்னஸ், நிறைய சுயநலம், மிகுதி, நிறைய காரியம் பண்ணிக்கொண்டே இருக்கணும். எல்லாரும் புகழை நோக்கியும் அதை நோக்கியும் செல்ஃப் சென்டர்டா காரியங்கள் செய்து கொண்டே இருக்க வேண்டும். நம்முடைய செல்வத்தை பெருக்கிக் கொள்ள வேண்டும், நம்முடைய குடும்பம் நல்லா இருக்கணும். அந்த மாதிரி ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்கிறது ராஜச குணம். ஒரு இடத்துல உட்கார முடியாது, ஒரு இடத்துல உட்கார்ந்து நல்ல சிந்தனையை எண்ண முடியாது, பலருக்கு பல விஷயங்களை கொடுக்க முடியாது. அது பொதுவாக ராஜச குணம். தாமச குணம்ங்கிறது சோம்பேறித்தனமும் நல்ல பழக்க வழக்கங்கள் இல்லாமல் இப்ப பாரு சோம்பி திரிகின்ற மனசுல ஒரு உள்ள தெளிவே இல்லாத ஒரு நிலைதான் தாமச குணம். ஆனா இந்த 3 குணங்களுமே நமக்கு முக்கியமாக தேவைப்படவும் செய்கிறது. இந்த 3 குணங்களும் மிக்ஸ் தான் நம்ம எல்லாருமே. ஆனா சாத்விக குணம் மேலோங்கி இருப்பதை சிலரிடம் இருப்பதை நாம் கண்கூடாக பார்க்கலாம். நம்ம கிட்ட இப்ப ஒருவேளை ராஜசிக்கா இருக்கும், நம்ம ரொம்ப ராஜசிக்கா இருக்கும், நம்மளால ஒரு இடமா உட்கார முடியல, ஆனா எனக்கு சாத்விகம் தான் எனக்கு மனசுல ஓங்கி இருக்கணும்னு எனக்கு ஆசை அப்படின்னா இந்த ராஜச குணத்தை நல்ல விஷயங்களுக்கு நம்ம ஸ்பெண்ட் பண்ணலாம். உங்களுக்கு நல்ல காரியம் செய்து கொண்டே பிரவர்த்தி கொண்டே இருக்க பிடிக்குமா அப்படின்னா நல்ல சோசியல் மூமெண்ட்ஸ்ல சேர்ந்து நல்ல நிறைய
சோசியல் ஆர்கனைசேஷன்ஸ் இருக்கு, எங்கெல்லாம் வந்து சர்வீஸ் ஆக்டிவிட்டிஸ் தேவைப்படும், அங்கெல்லாம் போய் நம்ம நல்லா வேர்வை சிந்தி நாம் பாடுபடலாம். நம்முடைய ராஜச குணத்தையே கர்மயோகமாக நாம் மாற்றிக்கொள்ள முடியும். நல்ல பேர் நிறைய பேருக்கு அன்னதானங்கள் கொடுக்கிறது, நம்ம கிட்ட இருக்கிற செல்வத்தை கொண்டு எத்தனை பேருக்கு எத்தனை நல்ல காரியங்கள் செய்ய முடியும். அதுக்கும் சாத்விக புத்தி இருந்தாதான் நம்மளால நல்ல காரியங்களை செய்ய முடியும். ரொம்ப நம்மளுக்கு உட்காரவே முடியல, உட்கார்ந்து ஒரு 1/2 மணி நேரம் படிக்க முடியல, என்னால ஒரு விஷயத்த ஒரு புஸ்தகத்தை படிக்கக்கூடிய மனநிலை நான் இல்லைன்னு ஏதோ ஒரு காரியத்தை செஞ்சுட்டு பிசிக்கலா கொஞ்சம் எக்ஸாஸ்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா உட்காந்து படிக்க ட்ரை பண்ணலாம். இல்ல எனக்கு எப்ப பாரு பெட்லயே படுத்துக்க வேண்டியதா இருக்கு, எனக்கு எழுந்துக்க கூட பிடிக்கல அப்படிங்கிற இதுனா ஒரு 1/2 மணி நேரம் தூங்கணும். அதுக்கப்புறம் மனசை நாம உற்சாகப்படுத்தி கொண்டு நாம் எழுந்து காரியங்களை பார்க்க வேண்டும். அப்படி நம்ம மனசை சரி பண்ணிக்கணும். இல்ல பார்த்தோம்னா நம்ம வழிபடுகின்ற தெய்வங்களும் எப்படிப்பட்ட தெய்வங்கள் அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்கு. பொதுவாக இந்த தாமச புத்தி உடையவர்கள்லாம் வந்து ரொம்ப பலி கொடுக்கிற தெய்வங்கள். ஈஸ்ட் சைட் எல்லாம் பார்த்தோம்னா நிறைய, நார்த் ஈஸ்ட் சைடு எல்லாம் பார்த்தோம்னா நிறைய இந்த வாமாசார பக்தின்னு சொல்லுவாங்க. நிறைய ஆடுகளை பலியிடுதல், கோழி இப்பயும் கூட உண்டு, நிறைய பலியிடுறது அதெல்லாம் இருக்கு. கள்ள பலி கொடுக்கறது கிராமப்புறங்கள்ல எல்லாம் கிராம தெய்வங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்து வழிபடுறது. ஏதோ ஒரு காரியம் நடைபெறணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு பதிலா எனக்கு வந்து இந்த இதை பண்ணி கொடுக்குறேன், என் பொண்ணு கல்யாணம் ஆச்சுன்னா நான் ஆடு பண்ணி கொடுக்குறேன், அந்த மாதிரி எல்லாம் வேண்டிக்கிறது. அந்த மாதிரியான தந்திர மந்திர சாஸ்திரங்கள், தந்திர யந்திர சாஸ்திரங்கள்லாம் அந்த சைட்ல ரொம்ப ஜாஸ்தி. ஆனா பொதுவாக தமிழகத்துல இது இருந்தாலும் கூட, இந்த மாதிரியான பக்தி இருந்தாலும் கூட ஸ்ரீவித்யா உபாசனை அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. பெரியோர்கள் எல்லாரும் எல்லாம் நிறைய பேர் பார்த்தோம்னா எங்க பார்த்தாலும் நம்ம இறைவனையே காண வேண்டும் அப்படிங்கிற ஒரு அத்வைத்த சித்தாந்த படி வாழ்ந்த பெரியோர்கள் நிறைய பேர் இருந்தாங்க இங்க தமிழகத்துல. இந்த ஸ்ரீவித்யா உபாசனைங்கிறது ரொம்ப நிறைய இருந்த ஒரு இடம் இது. ஸ்ரீவித்யா உபாசனையில நம்ம அம்பாளை வந்து ரொம்ப மென்மையானவளாக, கருணை நிரப்பியவளாக, கோர ரூபமாகவே இல்லாம ரொம்ப சாந்த ஸ்வரூபிணியாக இருக்கின்ற உருவத்தை வழிபடுகின்ற ஒரு உபாசனை முறை. சோ அதை சேர்ந்தவர் தான் இந்த அபிராமி பட்டர். அவரை ஆனா நிறைய பேர் தப்பா பேசினாங்க. அவர் வந்து இந்த மாதிரி தாமச விருத்தி உடையவராக, அவர் வெறும் வந்து இந்த பூத கணங்களையும் யக்ஷரக்ஷர்களையும் அவர் வந்து உபாசிக்கின்றவர் அப்படின்லாம் அவரை பத்தி சொன்னாங்க. ஆனா அவர் வந்து அப்படி இல்லை அப்படின்னு இந்த பாட்டை பாடியிருக்காரு. கீதையிலும் பகவான் சொல்றாரு, எதந்தே சாத்விகா தேவான். சாத்விக குணம் மிகுந்தவர்கள் தெய்வங்களை தான் வழிபடுவாங்க, அப்புறம் தேவதைகளை உபாசனம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ராஜசாகா யக்ஷரக்ஷாந்தி யஜந்தே. அதுக்கப்புறம் தாமசாகா ஜனாக பிரேதான் பூத கணாட்சானியே யஜந்தே தாமசாகா ஜனாகா அப்படின்னு சொல்லுவார். இங்கே அபிராமி பட்டரும் சாத்விக குணம் ஊங்கி இருப்பவராக அபிராமி அன்னை வழிபடுவதாக இருப்பதால் இந்த பாட்டை வந்து அவர் சொல்றார். வீணே பலிகவர் தெய்வங்கள் பால் சென்று மிக்க அன்பு பூனேன். நிறைய தெய்வங்கள் இருக்கு, அவங்க எல்லாம் வந்து என்னன்னா பலி கேட்கின்ற தெய்வங்கள். கல்லு வச்சு நல்லா மாமிசம் எல்லாம் படைச்சு அப்படி வழிபடுகின்ற தெய்வங்கள். அப்படிப்பட்ட வீணாக உயிர்களை பலி கொடுக்கக்கூடிய அப்படிப்பட்ட தெய்வங்களிடம் சென்று மிக்க அன்பு போனேன். நான் பக்தி பண்ண மாட்டேன், அப்படிப்பட்ட தெய்வங்களிடம் நான் செல்லவே மாட்டேன். நம்ம நீ இருக்கிறாய் எனக்கு, உனக்கு அன்பு போட்டு கொண்டேன், நான் உன்கிட்ட மட்டும்தான் நான் பக்தி பண்றேன். என்னால அந்த மாதிரியான உயிர்களை தியாகம் செய்யக்கூடிய அப்படிப்பட்ட பக்தி என்னால பண்ண முடியாது. மற்ற தெய்வங்களிடம் செல்வதற்கான அவசியமே எனக்கு இல்லை அப்படிங்கிறார். ஹிருதயத்துல அம்பாள் நிறைஞ்சிருக்கா, மனம் முழுக்க அபிராமி அன்னை நிறைஞ்சிருக்கா அபிராமி பட்டர். அதனால அவருக்கு வேற ஒரு தெய்வத்தை பற்றி வேற ஏதோ ஒரு காரியம் ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லி எங்கேயோ போய் ஏதோ ஒரு காரியத்துக்காக அவர் வேற ஒரு தெய்வத்தை கிட்ட போக வேண்டிய அவசியமே அவருக்கு கிடையாது. ஆகையினால சொல்றாரு, வீணே பலிகவர் தெய்வங்கள் பால் சென்று மிக்க அன்பு பூண்டேன். நாமும் நம்முடைய பிரார்த்தனை எல்லாம் எப்படி வைக்கணும் அப்படின்னு கேட்டா, நம்ம வந்து எல்லாரும் நல்லா இருக்கணும், உலகத்து அத்தனை பேருக்கும் நல்ல உணவு கிடைக்கணும், ஆரோக்கியமான உணவு கிடைக்கணும், எல்லாரும் வந்து உலகத்துல அறச்செயல்களை நிறைய செய்யணும், சுயநலம் இல்லாதவர்களாக மனிதர்கள் வாழ வேண்டும். இந்த கலிகாலத்துல நம்ம பாக்குறோம் இல்லையா, எது ரொம்ப பிரச்சனையா இருக்கு இப்போ, எல்லார்கிட்டையும் பொருள் உதவிங்கிறது நிறைய கிடைக்குது, இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை.
டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ல என்னன்னா ஒரு இடத்துல ஒரு குழந்தைக்கு ஆபரேஷன் பைசாவே இல்லை அப்படின்னு சொன்னா கூட உலகம் அனைத்திலிருந்தும் எல்லாரும் அதற்கு செலவழிக்கக்கூடிய பணத்தை அனுப்பக்கூடிய வசதிகள்லாம் இப்ப வந்தாச்சு. முன்னாடி காலம் மாதிரி இல்லை. யாருக்கு என்ன உதவினாலும் உடனே ஒரு கூக்குரல் இடுகின்ற ஒரு நிலையில இருக்கும். ஆனா இப்ப பிரச்சனை என்னன்னு கேட்டா நிறைய சுயநலம் முக்கியவர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நமக்கு எல்லாம் கிடைச்சுதா, நம்ம யோகா கிளாஸ் போனோமா, நமக்கு எல்லா ஃபிட்டிங்ஸும் கிடைச்சுதா, வீட்டுக்கு வேண்டியது, நம்மளுடைய செல்ஃப் கேருக்கு வேண்டியது, நம்மளுடைய ட்ரெஸ்ஸு, நம்ம பசங்களுடைய ட்ரெஸ்ஸு, நம்ம வீட்டுக்கு வேண்டிய ஃபர்னிச்சர், நம்முடைய ஃப்ரிட்ஜ், நமக்கு வேலைக்கு ஆளு எல்லாம் இருக்காங்களா, அதை தாண்டி கதவை திறந்து மற்றவர்களுக்கு வாழ்க்கையில் என்ன நடக்கிறது, எல்லாரும் நல்லா இருக்காங்களா, தெருவுல ரோடுக்குள்ள உட்கார்ந்து இருக்க பூக்கார பாட்டியம்மா சௌக்கியமா இருக்காளா அப்படின்னு பாக்குற எந்த மனநிலையிலும் நாம் எவரும் இல்லை. கதவை பூட்டி கொண்டு நம்முடைய சுகத்தை மட்டுமே யோசிப்பவர்களாக நாம் வாழ்கிறோம். அப்படிங்கிறதுதான் இப்ப மிக கொடிய ஒரு நிலை. பணம் அதிகமாக இருக்கும் பொழுது புழங்குகிறது, அதே சமயம் சுயநலமும் அதிகமாக இருக்கிறது. The rich become richer, poor become poorer. அதுதான் இன்றைய நிலைமையாக இருக்கு. யாருக்கும் எவரை பற்றியும் அக்கறை இல்லாமல் இருக்கிறோம். முன்னாடி காலத்துல அப்படி இல்லை. ஒரு வீட்டுல ஒரு குழந்தை சரியா வளரலன்னு சொன்னா கூட அவங்க அம்மா அப்பா தான் அந்த குழந்தைய கட்டிக்கணுங்கிறது இல்லை. தெருவுல போற தெரு கோடியில இருக்கிற இன்னொரு வீட்டு மாமா கூட என்னடா ரோட்ல எழுதிருக்க, பொழுது சாஞ்சாச்சு, போய் கை கால் வாஷ் பண்ணி படிக்க உட்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னு சொல்லக்கூடிய உரிமை அவர்களுக்கு இருந்தது. பெற்றோர்கள் இதை தவறாக நினைக்கவே மாட்டார்கள். இப்ப எந்த குழந்தையையும் யாரும் எதுவும் சொல்லவும் முடியாது. பெற்றோர்களுக்கும் அதை பற்றின அக்கறை இல்லை. வயசுக்கு தகுந்த மாதிரி கூட இல்லாம வயசுக்கு மீறி நம்ம ஏஜுக்கு எப்படி நடந்துக்கணுமோ, பெற்றோர்கள் ஆயிட்டோமா, பெரியோர்கள் ஆயிட்டோமா, 25 வயதுக்கு மேல எல்லாரும் மிக பொறுப்புடன் நடந்து கொள்ள வேண்டிய ஒரு நிலையில் இருக்கிறோம். ஏன்னா நம்மளை பார்த்துட்டு இருக்காங்க அடுத்த ஜென்ரேஷன். ஸோ நம்மளுக்கு கல்யாணம் ஆச்சா ஆகலையா அதெல்லாம் வேற விஷயம். ஆனா நம்ம எப்படி நடந்துக்கிறோம், காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் அறச்செயல்களை செய்கிறோமா, சுயநலம் இல்லாமல் இருக்கோமா, எல்லார் மேலேயும் பொறுப்புணர்வோட ஒரு உயிரோட்டத்தோட ஒரு குடும்பத்துல நம்ம பங்கெடுக்கிறோமா, எல்லாரும் எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டிஸையும் ஷேர் பண்ணிக்கிறோமா, மனம் விட்டு பேசுகிறோமா, அன்புடன் வாழ்கிறோமா அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயம். தெய்வ பக்தியை நாம் வெளிப்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். இல்ல எனக்குலாம் மனசுல நிறைய பக்தி இருக்கு, நான் யாருக்கும் காமிக்கணுங்கிற அவசியம் இல்லை, நான் கோயிலுக்குலாம் போக மாட்டேன், பொட்டு வச்சுக்க மாட்டேன், நான் எந்த விதமான எனக்கு இதுவும் கிடையாது அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது. நம்ம எப்படி ஒழுக்கத்தை ஃபாலோ பண்றோமோ அப்படிதான் அடுத்த ஜெனரேஷன் நம்மள பார்த்து ஃபாலோ பண்ணுவாங்க. பின்னாடி நம்ம இதை நோக்கி வருத்தப்பட்டு ஒண்ணுமே செய்ய முடியாது. பெரியவர்களான பின்னர் நாம் சொல்வதை கேட்பதற்கு பிள்ளைகள் தயாராக இருக்க மாட்டாங்க. அதனால இப்பொழுதே யாரா இருந்தாலும் சரி, வீட்டில் அண்ணனாக இருந்தாலும் சரி, அக்காவாக இருந்தாலும் சரி, நான் சின்ன பொண்ணுதான், எனக்கு கல்யாணம் ஆனா எனக்கு வேற வீட்டுல போய் கஷ்டம் இல்லை, இப்பயிலேருந்தே இந்த வீட்டிலே இருக்கும் பொழுதே அம்மா அப்பாவுக்கு பொறுப்புணர்வோட நல்ல ஒரு குழந்தையாக இருக்க வேண்டியது என்பது ஒவ்வொரு குழந்தையின் கடமை, ஒவ்வொரு பெற்றோரின் கடமை. எல்லாரும் சேர்ந்ததுதான் ஒரு சமூகம். சமூக பொறுப்புணர்வோட நாம குடும்பத்துல செயல்பட வேண்டும். அதுக்கு நம்ம எப்படி நடந்துக்கிறோம் அப்படிங்கிறது மிக முக்கியமான விஷயமாக இருக்கு. இதுக்கு முக்கியமான விஷயம் தெய்வ பக்தி. பக்தியை நம்ம பசங்களுக்கும் சொல்லி தரணும். நாமும் தெய்வ பக்தியோட தெய்வத்தின் அருகாமையில் எவ்வளவு க்ளோசரா போக முடியுமோ அவ்வளவு க்ளோசரா நிறைய நல்ல விஷயங்களுக்கு நம்ம மனதை கொடுக்க வேண்டும். நம்ம தான் சூஸ் பண்ணணும். நல்ல அறிவோட நாம இருக்கணும். சாத்விக குணம் மேலோங்கியவர்களாக, மெய்யறிவு நன்கு வாய்த்தவர்களாக, விவேக சக்தி உடையவர்களாக நாம் வாழ வேண்டும். நன்றின் பால் உயிர்ப்பதறிவு அப்படின்னு அறிவுடை வேதிகாரங்க சொல்றாரு இல்லையா திருவள்ளுவர். அதனால நல்ல கெட்ட விஷயத்துல நம்ம மனசு போனா கூட நன்றின் பால் உயிர்க்கணும். நல்ல விஷயங்களை நோக்கி நம் மனதை செலுத்தி நம்மை சுற்றி இருப்பவர்களும் அவ்வாறு இருக்குமாறு நாம் செய்ய வேண்டும். அதற்காக நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். இவர் என்ன சொல்றாரு, தேவையில்லாம இந்த மாதிரி தேவையில்லாத தெய்வங்கள், பலியை கேட்கின்ற தெய்வங்களிடம் நான் அன்பு கூற மாட்டேன், உனக்கு அன்பு கொண்டு கொண்டேன். இது ஹிருதயத்திலே அவர்கிட்ட இருக்கிற அன்பை வெளிப்படுத்துகிறார். 3 கரணங்கள், மனம், வாக்கு, காயம். இது மனதை பற்றி முதல் 2 வரிகளில் சொன்னார். அதுக்கப்புறம் நின் புகழ்ச்சி அன்றி பேணேன். இப்ப பொதுவா என்ன, யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா நம்மளுக்கு மற்றவர்களுடைய புகழ்ச்சியை கேட்க பிடிக்கும். யாராவது ஏதாவது சொல்றாங்க, யாராவது ஒரு பெரிய மனிதரை பற்றி பேசுகிறார்கள், யாரோட அச்சீவ்மெண்ட்ஸ் பத்தி சொல்றாங்கன்னா ஆஹா சான்ஸே இல்லை,
சும்மா ஒரு யூடியூப்ல பக்தி பாடல் பாடினா கூட அதுல அதை கேட்டு பக்தி வருதோ இல்லையோ, அவங்க என்ன தோடு போட்டிருக்காங்க, அவங்க என்ன மாதிரி ட்ரெஸ் பண்ணிருக்காங்க, அவங்க எப்படி வாயை சேவ் கொடுக்குறாங்க, எப்படி அவங்க ஹேர் ஸ்டைல் இருக்கு, அவங்க எங்க நின்று பாடுறாங்க, அவங்க பேக்ரவுண்ட் என்ன இருக்கு, அதுலதான் நிறைய சிந்தனை போகிற மாதிரி எனக்கு தோன்றுகிறது. ஆனா வந்து மற்றவர்களுடைய புகழ்ச்சியை இங்க அபிராமி பட்டர் விரும்பவே இல்லை. மனிதர்களாக இருக்கட்டும், அதை கேட்பதாக இருக்கட்டும், சொல்வதாக இருக்கட்டும், யாரை பத்தியும் புகழ்ந்து சொல்ல மாட்டேன், யாரையும் யார் சொல்வதையும் நான் கேட்கவும் மாட்டேன் அப்படிங்கிறார். நீ புகழ்ச்சி அன்றி பேணேன். பேணேன்னு என்ன தெரியுமா? ஆதரிச்சு நான் சொல்லவே மாட்டேன். நான் கேட்கறதுக்கு லிசனிங்க்கு நான் ரெடியா இருந்தா தானே நீங்க மத்தவங்க விஷயத்தை பத்தி எல்லாம் சொல்லுவீங்க. நான் ரெடியாவே இல்லை. என்னுடைய மைண்ட் வந்து ஃபுல்லா லாக்டு. இதோட அபிராமி அன்னை அப்படிங்கிற ஒரே ஒரு சேனல் மட்டும்தான் அதோட லாக்டா இருக்கு. வேற எந்த விஷயத்தையும் நான் கேட்க மாட்டேன். மற்ற மனிதர்களின் புகழ்ச்சியை கேட்க நான் தயாராக இல்லை. அதை பத்தி நான் பேச மாட்டேன். நீ புகழ்ச்சி அன்றி பேணேன், விரும்பி கேட்க மாட்டேன் ஒரு பொழுதும். அதுவும் எப்பயுமே அப்படிதான். சோ மனம் வாக்காச்சு. அடுத்தது என்ன சொல்றாரு, நம்ம இது ரெண்ட பிராக்டிஸ் பண்ணாலே மனசுல அன்னையை நினைத்து இறைவனை உபாசித்து வாக்கால் அவனுடைய புகழை அவனுடைய விஷயங்களை பத்தியே நம்ம பேசி பழகிட்டோம் அப்படின்னு சொன்னா, அடுத்தது நம்மளுடைய காயம் நம்மளுடைய உடம்பால் நாம் காணும் அத்தனை விஷயங்களும் இறைமயமாகவே நமக்கு தோன்றும். உண்மையாகவே யாரு இறைவனை வழிபடுகிறார்களோ அப்படி மெய்யுணர்வு படைத்தவர்கள் அப்படித்தான் இருப்பாங்க. நம்ம பெரியோர்கள் யாரை வேணாலும் பார்க்கலாம். பாரதியார் என்ன பாடுறாரு, காக்கை சிறகினிலே நந்தலாலா இந்த கரிய நிறம் தோன்றுதடா நந்தலாலா. அது பரவாயில்ல, காக்கா அவ பார்க்கும்போது வருது. ஆனா என்ன சொல்றாரு, தீக்குள் விரலை வைத்தான் நந்தலாலா நின்னை தீண்டும் இன்பம் தோன்றுதடா நந்தலாலா. தீக்குள்ளார கையை வச்சாலும் ஒன்ன தொடர மாதிரி இருக்கு அப்படின்றாரு. எத்தனை பேருடைய அப்பர் பெருமான், எத்தனை பேருடைய வாழ்க்கையில பார்க்கிறோம். எல்லோரும் எங்க பார்த்தாலும் இறைவனை மட்டுமே காண்கிறார்கள். அப்படிப்பட்ட எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படிங்கிறாரு திருவள்ளுவர். அதே மாதிரி இங்கேயும் அபிராமி பட்டர் எப்பேற்பட்ட ஒரு பக்தி உடையவராக இருக்கார் அப்படின்னு சொன்னா, ஒரு பொழுதும் திருமேனி பிரகாசம் இன்றி காணேன். எங்க பார்த்தாலும்மா பட்ஜெட் பிரம்மாண்ட மண்டலா, உன்னுடைய சிவந்த நிறம் தான் வந்து எங்க பார்த்தாலும் இந்த பிரபஞ்சம் முழுவதும் மூழ்கி இருக்கு அப்படின்னு இங்க என்ன சொல்ற, ஒரு பொழுதும் திருமேனி பிரகாசம், உன்னுடைய உடம்பிலிருந்து வீசக்கூடிய ஒளிதான் எங்க பார்த்தாலும் நான் பாக்குறேன். நான் பாக்குற அத்தனை விஷயங்களும் உண்மயமாக தான் இருக்கு. அதாவது ராமாயணத்துல ராவணனுக்கு சீதையின் மேல கொண்ட ஒரு இதனால யார பார்த்தாலும் சீதாமாவே தெரியறான். அதே மாதிரி சூர்பனகைக்கு யார பார்த்தாலும் ராமனாவே தெரியறான். அது வந்து அப்பேற்பட்ட ஒரு மோசமான ஒரு கவர்ச்சிக்கே அப்படி இருக்கு. உண்மையான பக்தி பூண்டவருக்கு எப்படி இருக்கும்? எங்க பார்த்தாலும் அன்னையை தவிர வேற எதையும் பார்க்கறதுல அபிராமிப்பட்டார். ஒரு பொழுதும் திருமேனி பிரகாசமின்றி காணேன். உன்னுடைய உடம்புல இருந்து வீசக்கூடிய ஒளியை தவிர வேறு ஒன்றையும் என் கண்கள் பார்க்கவில்லை. எங்க இரு நிலமும்னா பெரிய நிலமும் இந்த பூமி முழுதும் திசை நான்கு திசையிலும் ககனம்னா வானம், வானத்துல பார்த்தாலும் சரி, பூமி முழுக்க பார்த்தாலும் சரி, 4 திசையில எங்கெங்கு பார்த்தாலும் அங்கெல்லாம் சக்தி தான், சக்தி மயமாக இருக்கிறாய், வேற எதையும் நான் பாக்குறது இல்லை அப்படின்னு சொல்றாரு. ஆகையினால மனம் வாக்கு காயம் முக்கரணங்களும் இறைமயமாக இருக்கிறது அபிராமிப்பட்டது. அப்பேற்பட்ட உயர்ந்த பக்தி நமக்கும் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அம்பாளை நிறைய பிரார்த்தனை பண்ணணும். என்ன சொல்றாரு, தேவையில்லாத பலியை கேட்கின்ற தெய்வங்களிடம் சென்று நான் பக்தி கூற மாட்டேன், உனக்கே நான் அன்பு கொண்டேன், உன்னுடைய புகழை தவிர வேறு எவரையும் நான் புகழ மாட்டேன், கேட்கவும் மாட்டேன். ஒரு பொழுதும் உன்னுடைய திருமையிலிருந்து வரக்கூடிய ஒளி வெள்ளத்தையே நான் எங்கும் பார்க்கிறேன், பார்க்கும் இடமெங்கும் நீக்கமர நிறைகின்ற பரிபூரணானந்தமே. அப்படி நீயே எங்கும் நிறைந்திருக்கிறாய். எங்க பெரிய நிலத்திலும் இந்த 4 திசைகளிலும் மான முழுவதிலும் நீயே பரவி நிற்கிறாய் அப்படின்னு சொல்லி அன்னையை பார்த்து பாடுகிறார். இன்னும் ஒரு முறை இதை பாராயணம் பண்ணலாம். வீணே பலிக்கவர் தெய்வங்கள் பால் சென்று மிக்க அன்பு பூனே உனக்கன்பு பூண்டு கொண்டேன் புகழ்ச்சி என்று பேனே ஒரு பொழுதும் திருமேனி பிரகாசமின்றே காணே இரு நிலமும் திசை நான்கும் ககனமுதே.
ஓம் சர்வம் ஸ்ரீ ஜெகதம்பார்ப்பணமஸ்து.